Hello students, welcome to our channel மாணவன் ஆசிரியர். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கவுண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஏ டைப் பி டைப் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கவுண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ண கொஸ்டின் தியரி எல்லாம் நல்லா பார்த்துருப்பாங்க. ப்ளஸ் இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய தியரி சம்ஸ் எல்லாத்தையும் நல்லா பார்த்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தான். ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி எப்படி கேட்டிருக்காங்க, சம்ஸாக கேட்டிருக்காங்களா தியரியாக கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 20 1 மார்க் வந்து கேட்பாங்க. இந்த 20 1 மார்க்கில் கண்டிப்பாக 18 புக் பேக்லேருந்து இருக்கும், 2 மட்டும் தான் ரிமைனிங் இன்டீரியராக கேட்பாங்க. 7 to 14 இதில் 13 கொஸ்டின் கம்பல்சரி. லாப நோக்கமற்ற அமைப்பின் பொருள் தரவும், ஸ்டேட் மீனிங் ஃபார் த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், கூட்டாளி ஒருவருக்கு முதல் மீது வட்டி அனுமதிக்க மேற்கொள்ள வேண்டிய குறிப்பீடு, இது நல்லா பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய சம்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். கூட்டாண்மை நிறுவனத்தின் நற்பெயரை மதிப்பிடும் 4 சூழ்நிலைகளை தரவும், இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. பங்கு என்றால் என்ன, அதன் வகைகளை வரி. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கணக்கியல் தகவமைப்பு என்றால் என்ன, வாட் இஸ் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், கணக்கியல் அறிக்கைகள் என்றால் என்ன, வாட் ஆர் த அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ். ஸோ கம்பல்சரி கொஷினும் கேட்டிருக்காங்க, அதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்து 3 மார்க் பொறுத்திருக்கு 7-3-21. இதில் நிலை அறிக்கை மற்றும் இருப்பு நிலை குறிப்புகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை தரவும், ஏதாவது 3 தான். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இன் பேலன்ஸ் ஷீட், டேலி ERP 9 முன்பே வரையறுக்கப்பட்ட பேரேடுகள் யாவை, வாட் ஆர் த ப்ரீ-டிஃபைன்ட் ஃபார் த லெட்ஜர்ஸ் இன் அவைலபிள் இன் டேலி ERP 9. ஸோ இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. லாஸ்ட் மினிட் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நற்பெயரை தீர்மானிக்கும் ஏதேனும் 3 காரணிகளை தரவும், ஸ்டேட் எனி 3 ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைன் ஃபார் த குட் வில். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க் கொஸ்டின் இருக்குது. அதே மாதிரி டேலி ERP 9 லாப நட்ட கணக்கை எவ்வாறு பார்வையிடுவது என்பதை விளக்கும். எக்ஸ்பிளைன் ஹவு டு த வியூ த ப்ராஃபிட் லாஸஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டேலி ERP 9. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இரட்டை பதிவு முறை மற்றும் முழுமை பெறா பதிவேடுக்கு இடையே உள்ள வேறுபாடு ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ லாஸ்ட் மினிட் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே ஒரு ஐடியா தான். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க, புக் பேக் என்னென்ன கேட்டிருக்காங்க, சம்ஸு இன்சைடு என்னென்ன சம்ஸ் கேட்டிருக்காங்க, தியரி எப்படி கேட்டிருக்காங்க, 1 மார்க் எப்படி வந்து கேட்டிருக்காங்க, இன்சைடு அதிகமாக கேட்டிருக்காங்களா, புக் பேக் அதிகமாக கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் இந்த கவர்மெண்ட்டோட ஏபி டைப் கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் அப்டேட்லாம் தொடர்ந்து கொடுக்க போகிறோம். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அஃபிஷியல் அப்டேட்டில் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்போட லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக நிறைய அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கொடுக்க போகிறோம். பேப்பர் வேலேஷன் கேம்ப் ஆகட்டும், ரிசல்ட் ஆகட்டும், அதேமாதிரி ஸ்கூல் ரீஓப்பனிங் ஆகட்டும், எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 11th 10th பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ எல்லாமே அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோவை மறக்காத பாருங்கள். மறக்காத நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான அப்டேட்டுங்கிறது தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ மட்டும் நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் முடிச்சுன்னா கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுங்கள், அதுக்கான ஆன்சர் கீமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அடுத்தடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ, பேப்பர் கரெக்ஷன் வீடியோ, அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான ஏ டைப்புக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்.
ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு சம்ஸு ப்ளஸ் தியரி எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக லாஸ்ட் மினிட் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு போங்க. 1 மார்க் ஆகட்டும், 2 மார்க் ஆகட்டும், 3 மார்க் சம்ஸ் ஆகட்டும், தியரி ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 7-14 நிலையறிக்கை என்றால் என்ன, வாட் இஸ் ஸ்டேட்மெண்ட் அஃபேர்ஸ், உயில் கொடை என்றால் என்ன, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உயர் லாபம் என்றால் என்ன, வாட் இஸ் சூப்பர் ப்ராஃபிட், தியாக விகிதம் என்றால்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட் இஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, கூட்டாளி விலகல் என்றால் என்ன, வாட் இஸ் மீன் பை ரிட்ரீட்மெண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர். ஸோ அது கீழே தானியங்கும் கணக்கியல் முறை என்றால் என்ன, வாட் இஸ் ஆட்டோமேட்டட் சிஸ்டம், அக்கௌண்டிங் சிஸ்டம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 7-3-21. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க தியரியில் பார்த்துக்கோங்க. கூட்டாளி சேர்க்கும் போது மேற்கொள்ள வேண்டிய சரிக்கட்டுதல் யாவை, வாட் ஆர் த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ரெக்யூட் ஃபார் த டைம் ஆஃப் அட்மிஷன் இன் பார்ட்னர், தியாக விகிதத்திற்கும் ஆதாய விகிதத்திற்கும் உள்ள வேறுபாடு, டிஸ்டிங்ஸ் பிட்வீன் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அண்ட் கெய்னிங் ரேஷியோ. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே கணக்கியல் சான்றாவணம் குறிப்பு வரைக, ரைட் த ப்ரீஃப்லி அக்கௌண்டிங் வவுச்சர். ஸோ அதுக்கு கீழே வந்து நமக்கு 5 மார்க்கு 7-5-35. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக சம்ஸ் கேட்டிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சம்ஸ் தான். சம்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷனுக்கு இந்த சம்லாம் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவைஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த கொஷின் 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024 இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கள். கணினிமயமாக்க கணக்கியல் முறையின் பயன்பாடுகள் ஏதேனும் 5 விளக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பிளைன் இனி 5 அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங் சிஸ்டம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ பிடைப்புக்கான ஒரு கொஷின் பேப்பரும் இருக்குது. ஸோ பிடைப் கொஷின் பேப்பரும் பார்த்துக்கோங்க. 1 மார்க் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், மற்றபடி 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு சேம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் மினிட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பரும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ உடனுக்குடன் நீங்கள் நிறைய அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான அப்டேட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு ஐடியா தான், எப்படி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பேர் ஆகணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இப்படி கொஷின் கேட்டிருக்காங்க. 2 மார்க் ஆகட்டும், 3 மார்க் ஆகட்டும், 2 மார்க்கில் எவ்வளோ % இன்டீரியர், 3 மார்க்கில் எவ்வளோ % இன்டீரியர், 5 மார்க்கில் எவ்வளோ % ஆஃப் புக் பேக், 1 மார்க்கில் எவ்வளோ % ஆஃப் புக் பேக் சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அடுத்தடுத்து பப்ளிக் எக்ஸாமினேஷனோட நிறைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th அதே மாதிரி 10th வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த ஏ டைப் பி டைப் கொஷின் பேப்பர் கூட கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர்லேருந்து உங்களுக்கு கொஷின் நாளை நடைபெறக்கூடிய தேர்வுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். ஸோ இதுக்கான நாளை நடைபெற இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் தேர்வு எழுதக்கூடிய 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்று நல்ல மதிப்பெண் வாங்கணும்னு சொல்லி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். ஸோ எல்லோரும் நல்லா பண்ணுங்கள். ஸோ 12th முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஹையர் ஸ்டடி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் 12th ஒவ்வொரு சப்ஜெக்டோட மார்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் எல்லா எக்ஸாமும் நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.